கோட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 42 மில்லியன் வியூஸ். அந்த சாங்கில் நான் கண்டுபிடிச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் தம்ப்நெயிலில் போட்டிருக்க மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைம் ட்ராவல் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்கள்ஸ், நான் கொலம்பஸ் தேடலின் ராஜா. ஒரு சிறிய கற்பனை. தலா படத்தில் வச்ச பார்ட்டி சாங் ஹிட் ஆனதுனால தளபதி படத்துலேயே ஒரு பார்ட்டி சாங் வச்சா ஹிட் ஆகும்னு சொல்ல யுவன் கிட்ட தளபதி அந்த டைமில் பார்ட்டி ஆரம்பிச்சதை நியூஸில் கேட்டு அந்த பார்ட்டிக்கு தான் சாங் போலன்னு நினச்சி யுவன் விபி பார்ட்டிக்கு கார்கிட்ட சொல்ல எழுதி கொடுத்த சாங்கு. கேட்க வந்த விபிக்கு ஷாக்கு. எதுவும் கேட்டக்கூடாதுன்னு தளபதிக்கு கார்கி பண்ணார் ஒரு ஹேக்கு. நீங்கள் கேட்காமலே கொடுப்போம் சார் உங்கள் பார்ட்டிக்கு எங்கள் வாக்கு. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு இன்டர்நெட்டெல்லாம் இந்த பாட்டு தான் சார் இப்போ டாக்கு. படத்தில் ரீயூனியன் காம்போனா அது தளபதி யுவன் பிரபுதேவா தளபதி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பாட்டை கோரிய பொண்ண ராஜு சுந்தரம் பிரபுதேவாவுமே ரீயூனியன் தான். அதை விட முக்கியமாக அஸ்கலஸ்கா கூகுள் செல்ஃபி பிள்ளைக்கு அடுத்து மதன் கார்கியுமே தளபதியோட ரீயூனியன் தான். இதான் நான் கண்டுபிடிச்சது. பாட்டோட லிரிக் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக லிரிக் வீடியோவுமே இருந்துச்சு. அந்த கிரியேட்டருக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ எடிட்டரோட கஷ்டம் இன்னொரு வீடியோ எடிட்டருக்கு தான் தெரியும். சரி, மேட்டருக்கு வருவோமா? விஷயத்துக்கு வருவோமான்னு சொன்னேன். பசங்களுக்கு எடுத்து வச்சிருக்கான் சார் ஆதிக் ரவிச்சந்திரன். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் டைம் ட்ராவல் மொத்தம் 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வகையில் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிற கேரக்டர் அங்கே அவரோட பாஸ்ட் கேரக்டரை மீட் பண்ணாமல் அந்த கேரக்டர் அந்த டைமில் என்ன வயசில் இருந்திருப்பாரோ அந்த ஏஜுக்கே போய்ட்டு தான் இந்த முதல் வகை. இதோட எக்ஸாம்பிள் 24. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் நடந்த ஞாபகங்கள் மட்டும் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். ஏனோ தெரியல, தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த டைப்பில் பெரும்பாலும் டைம் ட்ராவல் படங்கள் வரவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது இந்த டைப்பில் வந்த படங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விக்ரம் குமாரை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அந்தளவுக்கு சிறப்பான சம்பவங்களை அவர் பண்ணியிருக்காரு. அவரை பற்றின வீடியோ வேணுங்கிறவங்க கீழே அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைப் 2ல் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிற கேரக்டர் இன்னொரு புது நபராகவே அங்கே இருப்பார். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்று நேற்று நாளை அப்புறம் டிக்கிலோனா. நம்ம இந்த லிஸ்ட்டில் மார்க் ஆண்டனி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதோட டைம் ட்ராவலோடது எல்லாமே ஃபுல்லாக ஃபோன் வச்சே தான் இருக்கும். டைரெக்டாக ஒரு கேரக்டர் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக மாட்டாங்க. இப்போ கோட்டோட போஸ்டரை பார்க்கும்போது ஃப்யூச்சர்லேருந்து ஒரு கேரக்டர் அண்டு பாஸ்ட்லேருந்து ஒரு கேரக்டர் ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால இந்த கோட் இந்த செகண்ட் டைப் ஆஃப் டைம் ட்ராவலில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் இன்னும் டைம் ட்ராவலோட பியூட்டியை காட்டவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைம் மிஷின் ஒரு படத்தை ஹாலிவுட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு புரியும். ஃபைனலி நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கும். ரொம்ப 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 நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சேனலோட நோக்கம் ஒன்று தான், தேடல். நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல்னா உலகின் தலை சிறந்த செயல் தேடல். கதை தேடாமல் யார் சொல்லும்